களத்தில் முந்துவது யார் அப்படின்னும் போது இன்றைக்கி ரொம்ப எர்லியராக பேசுகிறோமோ அப்படிங்கிற ஒரு விவாதத்தை எல்லாருமே எழுப்புறாங்க. அப்படி எர்லியராக பேசுகிறோமா அல்லது அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? களத்தில் முந்துவது யார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 4-5 சோழி உருட்டி விட்டு இவங்களாம் ஜெயிச்சிருவாங்க சொல்லவே முடியாது. இந்த முறை எனக்கு தெரிந்து 93லேருந்து இருக்கிறேன், 1990 இருக்கிறேன். இந்த முறை கணிக்கவே முடியாது. 2021 2016 சர்வே பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும், ஓரளவு சொல்ல முடியும். சில தொகுதிகளை தவிர்த்து விட்டு எந்த தொகுதி ஜெயிக்குன்னே சொல்ல முடியும். ஆனால் இந்த முறை அப்படி வாய்ப்பே கிடையாது. யாராலும் அவ்வளோ அறுதிட்டு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, இந்த முறை விஜய் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபேக்டரால் என்ன நடக்க போது யாருக்கும் தெரியாது. அவர் யார் ஓட்டெலாம் வாங்க போகிறாரு, ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கற்பனை கதையில் விஜய் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. விஜய் நேராக கோட்டைக்கு போய் என்னைக்கு சார்ஜ் எடுக்கணும் அது மட்டும் தான் அவர் டிசைட் பண்ணல. அதான் பாக்கி. ஆமாம், வேணா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்குன்னா, ராகுலுடைய கருத்து தான் கண்டிப்பாக கிரீஷோடங்கர் சொல்லியிருப்பார், ராகுலுடைய கருத்தை தான் செல்வ பிறந்தகை சொல்லியிருப்பார். நான் மறுக்கவே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி அந்த கோஷம் ஏன் மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி சும்மா ஒன்றும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோல் ஓமலூரில் தோற்று போன காங்கிரஸ் வேட்பாளர் ரங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் திமுகவுடன் இருக்கவே கூடாதுங்கிறார். காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு நிர்வாகிகள் தானே சார், நிர்வாகிகளால் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். கடைசியாக சோனியா ராகுல் தான் முடிவெடுக்க போகிறாங்க, நான் மறுக்கலை. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா விஜய். அதோட கொடுமை என்னென்னா, காங்கிரஸ் கட்சியில் அந்த கட்சியுடைய உரிமை, அந்த கட்சியுடைய ஆசை, நான் அதுக்கு முன்னிற்கவே தடையே போட மாட்டேன். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் ஆட்சி பிடிச்சிட முடியும், பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சிட முடியும். பாண்டிச்சேரின்றது கூட நான் ஏற்றுப்பேன். விஜய் வைத்து ஆட்சிக்கு வரலான்னு காங்கிரஸ் ஆசைப்படுவது தவறே கிடையாது. ஆனால் கேரளாவில் ஆட்சி பிடிப்பதற்கு விஜய் உதவுவார் அப்படின்னு சோனியா கிட்ட, பிரியங்கா கிட்ட, ராகுல் கிட்ட, கேசி வேணுகோபால் சொல்கிறாருன்னா அதை விட காங்கிரஸுக்கு அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. அவமானம்ன்றீங்க? அவமானங்க. ஒரு நடிகரால் ஒரு மாநிலத்தை பிடித்து தர முடியும்னு சொல்கிறாங்களே, அப்போ கேரளாவில், அதுவும் தமிழ்நாட்டு நடிகர், கேரளாவில் மம்முட்டி இருக்கார், மோகன்லால் இருக்கார், இன்னும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க. சார் மலேசியாலே அவ்வளோ கூட்டம் கூடுது சார், 1 லட்சம் பேர் கூடுறாங்க சார் மலேசியாவில். இல்லைங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு படம் போட்டு இவ்வளோ சர்ச்சையாயிருக்கு பார்த்துட்ருக்கீங்க சோஷியல் மீடியாவில். அந்த படம் அப்போது ஆதவ் அர்ஜுனுடைய ஐடி விங் ஒர்க் எப்படி வேலை செய்யுது. ஒரு முன்னணி நாளிதழில் ஒரு படம் போடுறாங்க. எப்போது பேண்டமிக் கோவிடுடைய காலகட்டத்தில் சைனீஸ் மக்கள் வெளியே போகிற படத்தை எடுத்து விஜயோடைய நிகழ்ச்சியை பாருங்கள், இவ்வளோ கூட்டம் வெளியே அப்படின்னு போடுறாங்க. அந்த படம் எப்படிங்க வெளியே வருது? எவ்வளோ பெரிய, அப்போ மீடியாவுக்கு என்ன பொறுப்பே இல்லையா? வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கற்பனை கதைகள். அதை காட்டுட்டோமா? அந்த மாதிரி ஒரு கற்பனை கதை தட்டி விட்டாச்சு, விஜய் விஜய் விஜய்னு. ஸோ விஜய் ஃபேக்டர் என்ன நமக்கு தெரியாது. நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது, சோழி உருட்டி. கண்டிப்பாக எல்லாருக்குமே சங்கடம் இருக்குது. திமுக கூட்டணி பலத்தால் பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி பலம் வெற்றியை தருமா? அந்த கூட்டணி தேர்தல் அறிவிக்கிற பிப்ரவரி மாதம் 3வது வாரமோ 4வது வாரமோ அறிவிக்கணும்னு வச்சுங்களேன். அறிவித்த பிறகுதான் கூட்டணியே தெரியும் எந்த பக்கம் இருக்குன்னு. அந்த வரைக்கும் குழப்பம் ஏற்படும். ஸோ இவ்வளோ குழப்பத்திற்கு அப்புறம் கூட்டணி பலத்தை பற்றி பேச முடியாது. ஏன்னா இருக்குமா, காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா? 99.9% திமுகவுடன் தான் பயணிக்கும், நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் மாறுவதற்கு 0.1% வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் பக்கம் போய் ஆகணும். ஒரு ராகுலை, தமிழ்நாட்டு அரசியலை ராகுல் நன்றாக அறிந்தவர். பிரியங்காவது ஒரு 50% சொல்லிக்கலாம். சோனியா நன்றாக அறிந்தவர், முழுமையாக திமுக காங்கிரஸ் உறவை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக உள்ள நுழைய முடியாதுன்ற விஷயத்தை எதை வைத்து ராகுல் உறுதி செய்தார்? யூ நெவர் எவர் என்டர், யூ நெவர் ரூல் அப்படின்னு எதுக்கு சொன்னார்? திமுகவுடைய தமிழ்நாட்டில் அரசியல் களம் அப்படி இருக்கிறவரையே மனத்தை மனமாற்றத்தை செய்து விஜய்கிட்ட போனால் என்ன அப்படின்னு ராகுல் மனசை மாற்றிருக்காங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் மோர் தென் 70% டிஎம் கூட பயணிக்க விருப்பம் இல்லை. 30% தான் இருக்கும். ப. சிதம்பரம் போய் சந்தித்து வந்தார். என்ன சொல்கிறாரு? இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாதுன்னு தான் ஸ்டாலின்கிட்ட வலியுறுத்திட்டு வந்திருக்கார். நாங்கள் எடுக்க மாட்டோம், நான் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் சொல்லிட்டேன்றார். ஆனால் என்ன நடக்கும் தெரியாது. ஸோ தேர்தல் அறிவித்து 2 நாட்கள் வரை இந்த கூட்டணி குழப்பம் தொடரும். அவ்வளோ நாள் நீடிக்குமா சார்? கண்டிப்பாக, என்னோட கணிப்பது. தை பிறந்தா வழி பிறக்கும், எல்லாம் கிட்டத்தட்ட செட்டில் ஆயிரும்ன்ற ஒரு மனநிலை தானே இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ குழப்பத்திற்கு பிறகு கூட்டணி எப்போ முடியும்னா, ஏன்னா இப்போ ராமதாஸ் 2 உடஞ்சிடுச்சு.
இந்த கட்சி வந்து இப்படி உடைந்திருக்கும்போது நீங்கள் என்டிஏ அலைன்ஸில் எந்த ராமதாஸ் இருப்பாரா, அன்புமணி இருப்பாரா, எப்படி முடிவு தெரியும்? தெரியாது. ஸோ பல குழப்பங்கள் ரெண்டு பக்கம் இருக்குது. ஏடிஎம்கே அலைன்ஸில் இருக்குது, டிஎம்கே அலைன்ஸில் இருக்குது. ஸோ இந்த அலைன்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே இருக்குது, அரசு ஊழியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், நர்ஸு போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், இன்னும் வந்து நடக்க போகிற அரசு ஊழியர் போராட்டம். ஸோ இது இவ்வளோ குழப்பங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஈஸியாக சட்டில் டீல் பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ தூரம் மீடியாவில் வந்து வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தினந்தோறும் சென்னையில் போராட்டம், அது விதவிதமாக போராட்டம், இடத்த மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் போகிறாங்க, கிளாம்பகத்தை தூக்கி போகிறாங்க, அப்புறம் ஊரை பக்கம் போகிறாங்க. நேற்று அண்ணா நகர் 6th Avenue போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டில் என்டையர் ரோடு பிளாக், காலைல 9 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ போராட்டத்தை நான் கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அந்த ரோடை பிளாக் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம். தொழிலாளர் நல வாரியம் அலுவலகத்துக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு 2 பக்கம் ரோடை பிளாக் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். முந்துறது யாருன்னு கூடிய இப்போ நம்ம கொஞ்சம் எர்லியராக சொல்கிற மாதிரி கணிக்கவே முடியாது, கணிக்கவும் கூடாது. ஓகே, இது வந்து நம்ம வந்து அறக்குறையாக போய் மக்கள்கிட்ட போய் சொன்னோன்னு வச்சுங்களேன், சிரிப்பாங்க. எத்தனையோ கருத்து கணிப்பு பொய்யா போயிருக்கு, அந்த மாதிரி தான் இதுவும் பொய்யா போகும். அதனால் முந்துவது யார் அப்படி கிடையாது. களம் இன்னைக்கு தேதிக்கு கூட்டணி பலத்தால் திமுக சாதகமாக இருக்கிறது, அப்படி வேணா சொல்லலாம். அது வேணா சொல்லலாமே தவிர அதை தாண்டி எதுவும் நீங்கள் உறுதியிட்டு அறுதிட்டு சொல்ல முடியாது. இந்த விவாதத்தில் வந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, மேபி ஒரு ஹங் அசம்பிளி கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இன்னொரு கேள்வி எனக்கு என்ன இருக்குன்னா, நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக அறிவிக்கப்படுகிறது அரசாங்கத்தால், இன்னொரு பக்கம் நீங்கள் முன்கூட்டியே குறிப்பிட்டீங்க ரொம்ப முக்கியமான விஷயம், தொடர்ச்சியான அரசுடைய போராட்டம், அது அவங்களுடைய கோர் ஓட் பேங்குன்றீங்க. இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அரசாங்கம் நலத்திட்டங்களையும் பண்ணுது. அப்போது ஆன்டி இன்கம்ஸ் டைல்யூட் ஆகுதா ஆகலையா? அண்ட் அந்த ஹங் அசம்பிளி இஷ்யூக்கும் உங்களுடைய ஆன்சர். இல்லை, ஹங் அசம்பிளி வந்து நம்ம இப்போ தீர்மானிக்கவே முடியாது. இப்போ இல்லை நண்பர்கள்லாம் பேசுனதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். விஜய் வந்து ஜனநாயகோட ஆடியோ லான்ச்சை மலேசியா நடத்தினார், 1 லட்சம் பேர் வந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கிய ஒரு நபர் அவருடைய கடைசி படம்னு அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த ஆடியோ லான்ச்சையை மலேசியாவில் நடத்தணும்? அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க சார், உள்ளுக்குள்ள இடம் இல்லை சார். சரி, ஒன்று. அடுத்து வேறு ஃபேக்டர் தான் சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் கலர் வந்துடும் நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. 4000 ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் எவன் வாங்குவான்? தமிழ்நாடு ரசிகன் வாங்குவானா? கஷ்டம் சார். 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டு, ஸ்டார்டிங் டிக்கெட்டு, 4 லட்ச ரூபாய் டிக்கெட்டு, விஐபி டிக்கெட்டு. தமிழ்நாட்டுக்கு ரசிகம் வாங்கினா மலேசியா ரசிகம் வாங்குவானா? கண்டிப்பாக மலேசியா தமிழ்நாட்டில் தான் வாங்குவாங்க. அப்புறம் நீங்கள் பணத்துக்காக ஒரு ஆடியோ லான்ச் 1 லட்சம் பேர் கூப்பிட்டு திரட்டினது வந்து ஒரு பெரிய பெருமையா? உங்களோட கடைசி படம், என்னுடைய ரசிகர்கள் அனைவரும் வரலாம், நான் ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் பண்ணுறேன், அது நான் ரொம்ப இப்போ மலேசியாவில் எவ்வளோ கட்டுப்பாடு நடத்த முடிஞ்சுதா இல்லையா? அவ்வளோ பின்றாப்பா எல்லாரும் கரெக்டாக எந்த பிரச்சனையும் போச்சு, அவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்க முடிஞ்சா இல்லையா? நீங்கள் பணத்தை செலவு பண்ணி ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய இடம் எடுங்க, 100 ஏக்கர் இடம் எடுங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணுங்கள், போட்டு கொடுங்க, டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் கொடுங்க, வரவங்க வரட்டுன்னு. ஏன் பண்ணல? எல்லாமே பணம். விஜய் அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஏதோ வந்த மாமணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அரசியலுக்கு வந்து தான் நன்மை செய்யணும்னா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியலுக்கு எல்லோரும் வந்திருக்கணும். புரியுதுங்களா? கிடையாது. இப்படி தான் ரஜினியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஐயோ, டிவியில் நீங்கள் அந்த பேட்டியில் எடுத்து பாருங்களேன், எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. கீரைக்காரம்மா முடிவு பண்ணிட்டாங்க, ஆட்டோக்காரர் முடிவு பண்ணிட்டார், அயன்கார் முடிவு பண்ணிட்டார், பேசின பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கண்ணா. ரஜினியை ஓடினார். ரஜினிக்கு ஒரு சர்வே வந்தது, 10, 12, 13 இது தாண்ட முடியாதுன்னு ரஜினிக்கு தெரிஞ்ச பிறகு சொன்ன வார்த்தை, இதுதான் அல்டிமேட்னா நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, வெற்றிடம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எஸ்கேப் ஆயிட்டார். புரியுதுங்களா? புரட்சியும் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு. ஒன்று. ரெண்டாவது, நண்பர் சொன்னார்ல திமுக காரனுடைய பிரசன்ஸ் எப்படின்னு. நீங்கள் 1000 பிரச்சனை கொண்டு திமுக களம் வந்த பிறகு சண்டெல்லாம் போடுவான். 2 பேரும் சீட்டு கேட்போம், 2 பேருமே தலைவர்கிட்ட சண்டை போடுவோம். அருள்மொழி கொடுத்தாக்க நான் வேலை செய்ய மாட்டேன்னு எல்லாம் தகராறு பண்ணியிருப்பாங்க. சீட்டு யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்கள்ல, அப்புறம் ஒரு 5% எதிர்ப்பு இருக்கும் கடைசி நேரத்தில். அது மட்டும் இருக்குமே தவிர 95% களம் மாறிடும். திமுக வேலை செய்வான், என்ன சண்டைதான் வேலை செய்வான். ஏன்னா ஆட்சி வந்து விட்டால் நமக்கு வேற பொறுப்பு கிடைக்கும், ஏதோ ஒன்று நப்பாசையில் இறங்கி வேலை பார்ப்போம். இது திமுக ஸ்டைல். புரியுதுங்களா? அதனால் நம்ம எதுவுமே தீர்மானிக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கட்சியெல்லாம் உடைந்து கிடக்கிறது, அது எல்லாமே விஜய்க்கு வந்த பிறகு அப்படிலாம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற சண்டை சொத்து சண்டை.
பக்கா சொத்து சண்டை. அதாவது எல்லாருக்குமே ஒரு எல்லா பெரிய தலைவர்களுமே தன் வாழ்நாளிலே அவங்க ஒரு பெரிய அசிங்கத்தை சந்திப்பாங்க. எல்லாருக்கும் பொருந்தும். இதில் வந்து யாருக்கும் விதிகளுக்கு இல்லை. அது ராமதாஸுக்கு நடக்குது. நேற்று அழகாக சொன்னார்ல, அழுதார்ல, ஃபுல் செட்டப் அழுதார். என் மகனை சரியாக வளர்க்கலன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் சொன்ன ஒரு விஷயம்தான் அது மிகப்பெரிய ஜோக். வாழ்க்கையில் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் பொது மேடை, தன்னோட குடும்ப பிரச்சனை பேசுவதுக்கு பொது மேடை. எந்த அரசியல் பேசியிருப்பானா, என் குடும்பத்தில் இப்படி சண்டை நடந்தது. கலைஞர் கூட திமுக அவ்வளோ பெரிய சண்டை நடந்தது, கண்கள் பணித்தது, இதை மினித்தது, இவ்வளோ பெரிய சண்டை. என்னைக்காவது பொதுக்குழு பொது மேடையில் வந்து எதுவும் பேசுவாங்களா? ஜெயலலிதா தோத்த பிறகு மிகப்பெரிய தோல்வி. எல்லா சீனியரும் நம்பினாங்க. 91, 96 எல்லா சீனியரும் அகாமடேட் பண்ணாங்க. தன்னை எதிர்த்து அவமானப்படுத்திய நாவலர் நெடுஞ்செழியன் அமைச்சர், தன்னை வந்து அரசியலிருந்து கருவறுக்க வேண்டும் என்று முடிவு செய்த ஆர் வீரப்பன் அமைச்சர், எல்லாரும் அமைச்சர், கொஞ்சம் பேர் தான் ஜூனியர்ஸ். ஆனால் தோத்த பிறகு அந்த அம்மா விட்டு ஓடினது எல்லாமே சீனியர் ஓடினாங்க, ஜூனியர் தவிர. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ஸ்டைல் மாறிச்சு. 2001 எல்லாமே ஜூனியர்ஸ். சீனியர்லாம் நம்மளை எப்பயாவது போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறான். ஸோ நம்மளை வந்து இவங்களாம் ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சது அது அப்போ தான். ஸோ இந்த மாதிரி அரசியல் எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இவங்க சொத்து சண்டையில் அசிங்கமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. சொல்கிறாரு, என்னுடைய தாயார் கனவுல வந்தாங்க, உன் மகனை சரியாக வளர்க்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், நீங்கள் மகனை சரியாக வளர்க்கல, உங்கள் அம்மா உங்களை சரியாக வளர்த்தாங்களா? நீங்கள் செஞ்சு சத்தியத்தை மீறினீங்களா? அப்போ அந்த அம்மா கனவுல வந்து தலைமையில் அடிச்சிருக்கணும்ல, மகனே நீ என்ன சத்தியம் பண்ண, நானோ என் குடும்பமோ எம்எல்ஏ எம்பி ஆக மாட்டோம், அப்படி ஆனால் முச்சந்தில் நிற்க வச்சு சவுக்கில் அடின்னு சொன்னாங்களே, அப்படி சத்தியம் பண்ணிய தம்பி மகனே, நீ இப்படி நிற்கலாமான்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த அம்மா மகன் அன்புமணிக்கு மட்டும் அந்த அம்மா கனவுல வந்தாங்களாம், இவர் சத்தியத்தை மீறும்போது விட்டாங்களாம். ஏன் சௌமியா அன்புமணி தர்மபுரி நிற்கும் போது அந்த அம்மா கனவு வரலையா? எனக்கு மருமகளெல்லாம் கொண்டு வந்திய தம்பி, வெக்கமா இல்லையா உனக்கு? நான் பெத்த மகனா நீ? சத்தியத்துக்கு பேர் போன ராமதாஸ் நினச்சினேன், நீ மகனே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சா? சொத்து சண்டை அறக்கட்டளையில் 1000 கோடி 2000 கோடி பல ஆயிரம் கோடி சொத்து. இந்த சொத்துக்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு வர வேண்டும், 3 மகள்களுக்கு வர வேண்டும்னு அன்புமணி நினைக்கிறார். ஆனால் ராமதாஸ் அப்படி நினைக்கல. எல்லா தலைவரும் நினைக்கிறதா அந்த சொத்துக்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அது மகள் வழிக்கு போனால் அது வேற குடும்பத்துக்கு போய் சேரும் என்று ராமதாஸ் நினைக்கிறார். இதுதான் ஒரு பெண் உரிமையுடைய பெரிய போராளி அவங்களாம், புரியுதுங்களா? அதனால தான் ஒரு பேரன் எடுக்கிறார், தன் மகள் வயிற்று பேரன். இப்போ நேற்று அந்த அம்மா காந்திமதி சொல்கிறாங்க பாருங்க, ராமதாஸுக்கு பிறகு கூட நான் சும்மா விட மாட்டேன்னு அர்த்தம். இந்த குடும்ப சண்டை நிற்காது. ஸோ இந்த குடும்ப சண்டைக்கு வந்து நம்ம வந்து விஜய் காரணம் இல்லை, இந்த கட்சியில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதிமுகவில் பிளவு, இப்போ டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் என்னென்னா அவங்களுடைய பராக்கிரமத்தை காட்ட ஒரு தேர்தல் தான் கை கொடுக்கும். இப்போ இந்த முறை டிடிவிக்கு போன முறை அனுதாபம் கிடைச்ச மாதிரி இந்த முறை தேர்தல் கிடைக்காது. எழுதி ஒன்றா தரேன், போன முறை வாங்கின வாக்கு சதவீதம் டிடிவி தனியாக நிற்கட்டும் வாங்க முடியாது. ஓபிஎஸ் வாங்கினார்ல 3 லட்சம் ஓட்டு ராமநாதபுரத்தில், இந்த முறை நிற்கட்டும் வாங்க முடியாது. ஒரு முறை தான் ஜாதி அந்த பலம், ஒரு முறை தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணிட்டோம், அடுத்த முறை கிடைக்காது. இந்த ஜாதிய பலத்தில் ரொம்ப நாளாக கோல் வச்சிருந்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் காந்தி. 2021 விஜய் ஃபேக்டர் நமக்கு தெரியாமலே ஐயோன்னு பயப்படும், ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் விஜயகாந்துக்கு சொன்னாங்க 15 to 18. நான் அப்போலாம் களத்தில் அப் டு நார்த்தன் ஜோன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன், 100 தொகுதி ட்ராவல் பண்ணேன். உண்மையிலே நாங்களே பார்த்தோம், அசந்து போனோம். மாம்பழ சின்னம் கூட வந்து திண்ணையில் வரையில. கேப்டன் விஜயகாந்தோட படம் அப்படி இருந்தது. எங்கே போனாலும் எல்லாரும், அதாவது ஹார்ட் கோர், ஒரு 100 வீடு 100மே வன்னியர் சமூகம்னா அங்கே 50% வந்து விஜயகாந்துக்கு இருந்ததுங்க. ஆடி போயிட்ட ராமதாஸ். அதனால தான் அவங்க சண்டைலாம் வலிமையான சண்டை உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த முறை நீங்கள் எந்த ஃபேக்டரும் நிற்காது. இந்த முறை வந்து அலைன்ஸ் பலம் ஒன்று. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சா இவங்களுக்கு ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவாங்க, அது ஜாதி கட்சி எல்லாம் சேர்த்து. இல்லைன்னா தோக்கிற கட்சிக்கு நம்ம எதுக்கு போடணும், உங்களுக்கு போடணும்னு முடிவு பண்ணால் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னா அடுத்த பக்கம் போய்டும். கரெக்ட் சார். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி யார் அறுவடை பண்ண போகிறாங்கன்னு இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். அந்த முடிவு வந்து தெரியலன்றேன். ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அலையாக தெரியல, ஆனால் இருக்குது, நான் மறுக்கவே மாட்டேன். அதாவது திமுக செய்த தவறுகள் மிகப்பெரிய தவறு, அரசு ஊழியர்களை கவனிக்காம விட்டது, நியூ ரெக்ரூட்மெண்ட் பண்ணாது, புதிய வேலை வாய்ப்புகளை அரசு கொண்டு வந்திருக்கணும். நலத்திட்டங்களால் அதை வந்து தெரியாமல் இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததே சொல்ல முடியாது. 1000 ரூபாய் 23 கொடுத்தீங்க, 24 ஓட்டு போட்டோம்.
இப்போ பொங்கல் தொகுப்பு 3000 ரூபா கொடுக்க போகிறாங்க. எல்லா ரேஷன் கடைக்கும் கார்டுக்கும் 3000 ரூபாய். பச்சரிசி கரும்பு வெள்ளத்தோட 3000 ரூபா கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அநேகமாக இன்று இல்லை நாளை இல்லை 1ஆம் தேதிக்குள்ளே அறிவிப்பு வரும். டோக்கன் கொடுப்பாங்க, 7 நாள் 8 நாள் டோக்கன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 3000 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும். ஆனால் இந்த 3000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க முடியுமா நீங்கள்? ஏன்னா எனக்கு வேலை இல்லை, எனக்கு நிரந்தர சம்பளம் வேணும். நீங்கள் ஒரு 3000 ரூபா கொடுத்துட்டு வருஷம் ஃபுல்லாக வந்து பட்டினியாக இருக்க முடியுமா? முடியாது. இந்த 1000 ரூபா கொடுத்தது ஒரு முறை தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முறை அந்த 1000 ரூபாய் அத்தையே சொல்லுங்கிறியப்பா, பஸ் ஃப்ரீ, சரி கூட அத்தையா சொல்லுங்கிறிய புதுசா, அப்படி ஒரு மனநிலை வருமா மக்களுக்கு? ஏங்க இப்போ நீங்கள் உங்கள் பையன்கிட்ட போய் ஒரு ஷூ வாங்கி கொடுங்க, 3 மாதம் கழிச்சு இன்னொன்று தான் கேட்பான். டே இப்போ தானே 3 மாதம் கூட ஆகலண்ணா, அதையே ஏன் பஸ் சொல்லுங்கிறேன், அது போன மாதம் இது இந்த மாதம் வாங்கி கொடுத்துட்டேன், அதை சொல்லாத பண்ணுவான். அது இயல்பு, அது மனிதனோட இயல்பு. அப்படி இருக்கும்போது இந்த 3000 ரூபாய் தொகை ஓட்டு எல்லாம் கடந்து ஆன்டி இன்கம்பன்சியில் திமுக ஃபெயிலியர். காரணம் அதை உணரலை, இன்னும் உணரலை. இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டத்தை ஈஸியாக நீங்கள் டாக்டல் பண்ணியிருக்க முடியும். ரெண்டாவது அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், நீங்கள் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு இதுவரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, மருத்துவத்துறையில், அரசு துறையில், காவல்துறையில். ஆனால் குறைஞ்சது இந்த 5 வருடத்திற்கு 10,000 அப்படின்னு 50,000 பேர் போடுதுன்னு வச்சுங்களேன். 50,000 பேர்ன்றது ஒரு 50,000 கவுண்ட் கிடையாது. அது வந்து ஒரு குடும்பத்தில் 4 5 கூட இருக்கலாம். 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு. ரெண்டாவது அவங்க தான் பிரச்சாரகர்கள், அவங்க தான் போய் பூத்தில் உட்காருவாங்க. அவங்கெல்லாம் போய் நெகட்டிவாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு அசிங்கம். ஸோ அதில் டிஎம்கேக்கு ஒரு ஃபெயிலியர் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இவங்கெல்லாம் சொன்னாங்களே, விஜய் வந்து களத்தில் நிற்கும்போது ஒரு பெரிய ஷேக் வரும். அதாவது ஏடிஎம்கே விரும்புவது விஜய் மார்ச் மாதத்துக்கு முந்தி. ஆனால் விஜயோடு சேர்ந்து விடுவார்னு சொல்லி தான் பிஜேபி அழகாக தூக்கி வந்தது ஏடிஎம்கே. பிரசாந்த் கிஷோர், விஜய், ஏடிஎம்கே தரப்பில் பேசப்பட்ட செய்தி என்னென்னா வந்துடலான்னு. இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக மத்திய உளவுத்துறை தெரிந்த உடனே என்றைக்கோ தூக்கிட்டாங்க ஏடிஎம்கேவை. ஒரு மிரட்டினாங்க, ஓடி போய் சரண்டர் ஆனாங்க. அது வேறு பின்னணி. ஆனால் விஜய் வந்தால் நன்றாக இருக்குன்னு அதிமுக நினைத்ததுக்கு மாறாக நேற்று திருத்தணியில் பேசிட்டார். புதிய கட்சிகள்லாம் எங்களை வந்து போட்டு பார்க்கக்கூடாது, நேற்று வந்த கட்சிகள்லாம் எங்களை விமர்சிக்கக்கூடாதுன்னு முதல் நாள் வந்து நயன்தாராக்கு கூட்டம் வரும்னு செல்லூர்ராஜ் சொன்னார். அது எடப்பாடியுடைய வார்த்தை தான். நேற்று எடப்பாடின்னு சொல்லிட்டார். ஸோ கண்டிப்பாக அதிமுக விஜய் மோதல் வலுக்கும், நல்ல வலுக்கும், போட்டு பார்ப்பாங்க. களத்தில் பிரசாந்த் கிஷோர் சொன்னார்ல, என் கட்சி வேட்பாளர் வந்து வெள்ளை குத்து வாங்கிட்டாங்கன்னு. இந்த 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 பஞ்சாயத்து, இந்த புலம்பல் ஒப்பாரிலாம் அழகாக வரும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து விஜய் கட்சி இருக்கோ அங்கே அதிமுகவும் திமுகவும் அழகாக வேலை பார்ப்பாங்க. இந்த கேண்டிடேட் எப்படி வீழ்த்துறது, இங்கே எப்படி நம்ம ஜெயிக்கிறது. ஸோ பணம் படை இந்த 2 வெயிட்டு வந்து 2 கட்சிக்கு இருக்கும். இறங்கி அடித்தாங்கன்னு வச்சுங்களேன், விஜய் கட்சி வேட்பாளர் தாங்க மாட்டாங்க. ஒன்று பணத்துக்கு பயந்து சரண்டர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் எந்த கட்சி வேட்பாளருடைய பணபலம் வந்து தாக்க முடியும். நீங்கள் எல்லாமே விஜய் வேட்பாளர்லாம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. அதில் ஒரு 10% வெயிட்டாக ஒரு 2 கோடி 3 கோடி. இன்றைக்கி என்ன வேல்யூ? ஆர்டினரிக்கு வந்து 20 கோடி, ஸ்டார்னா 40 கோடி. ஸ்டார் வேல்யூன்னு அமைச்சர்கள், ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு 40, மற்றவங்களுக்கு 20. என்ன ஆகும்? விஜய் வேட்பாளர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீ ராத்திரி வந்துடும் 50L, அப்புறம் 50L. அவர் காணாமல் 10 நாள் போய் படுத்துப்பார். எங்கே படுத்துருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. விஜய் வந்து சொன்னாங்களே, விஜய் பற்றி பேசிட்டே இருக்கோம்ல. சரி, பன்னூர் பரந்தூருக்கு ஒரு போராட்டத்துக்கு போனார் ஜூலை மாதம். அன்றைக்கி அறிவித்தார், இந்த பிரச்சனையை 30 நாட்களுக்குள் தீர்க்கலைன்னா இந்த மக்களை அழைத்து கொண்டு, பன்னூர் பரந்தூர் மக்களை அழைத்து கொண்டு கோட்டைக்கு நானே வருவேன்னாரு. கோட்டைக்கு போயிட்டாரு, கூட்டின்னு போயிட்டாரு. இப்போ பன்னூர் பரந்தூர் திட்டத்தை கைவிட்டாங்களா? இதுதான் அரசியல், புரியுதுங்களா? இப்போ விஜய் பற்றி அந்த ஊரில் இருக்கிற இளைஞன் என்ன நினைப்பான்? வந்தாரு, பேசினாரு, போயிட்டாருப்பா. நீ எங்களை வச்சு கேம் ஆடுறேன், எங்கள் ஓட்டு வாங்கணும்னு கேம் ஆடுறேன். அதுக்கப்புறம் நீ கூட்டிட்டு ஏங்க எங்கேயுமே இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஈரோடுக்கு போயிட்டார்ல, இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஈரோடு போவார்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சு, பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. எங்கே டேட் இருக்குது உங்களுக்கு? நீ தொகுதியாக ஊராக போகிறதுக்கு விஜய்க்கு பிளானே கிடையாதுங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முறை போனான்னா காஞ்சிபுரம் முடிந்தது பிரச்சாரம், ஈரோடு முடிஞ்சது பிரச்சாரம், கரூர் மாவட்டம். நீங்கள் ஒன்றும் எழுதி வச்சுங்க, நீங்கள் அப்புறம் கூப்பிட்டு கேளுங்க. சார் நீங்கள் என்ன சொன்னீங்க பாருங்கள், போகிறாரு ஈரோடுக்கு போகிறாரு பாருங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக போக முடியாது. அவரோட இருங்க, நீங்கள் கூட்டம் கூடுதுன்னு பேசிட்டே இருக்கலாம்.
இவர் ஒரு முறை போய்ட்டு அடுத்த முறை வரலன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு காலத்தில் நான் என்னோடய வேலூர் மாவட்டத்தில் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் கடைசி 3 நாள் எல்லா தொகுதியும் சைக்கிள் பிரச்சாரம் வருவாங்க. அவர் முன்னாடி வண்டியில் உட்காருப்போம், பின்னாடி சைக்கிள் ஊர்வலம் போவோம். தெருவாக போனோம். நீங்கள் வரன்றது வேற, அப்படியே போயிட்டே இருக்கோம். இன்றைக்கெல்லாம் எம்பிக்கெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? 37 நாளும் பிரச்சாரத்தில் 37 நாள் தெருவாக தெரியணும். அன்றைக்கி ஒரு நாள் தான் வருவாங்க, கடைசி ஒரு 3 நாளில். மற்றெல்லாம் பொதுக்கூட்டம் தான். தெருவாக பிரச்சாரத்துக்கு வந்த காலமே கிடையாது. எம்பிக்கள் திருவண்ணாமலை வேணுகோபால் நிற்பார். அவர் பார்த்தே இருக்க மாட்டாங்க மக்கள். பலமுறை ஜெயிச்சவர். அன்றைக்கி கடைசி ஒரு 3 நாள் சைக்கிள் பிரச்சாரம்னு வருவாங்க. அவர் நின்று வண்டியில் போயிட்டே இருப்பார். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விஜய் போனோம், ஐயோ வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு, டிசம்பர் மாதம் வந்தார், அதுக்கப்புறம் ஆளே காணோம். அன்றைக்கி வந்தாலும் நீங்கள் சொல்ல முடியாது, வரவே மாட்டார். எழுதி வச்சுங்க, இந்த பிரச்சாரம்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சாருன்னா விஜய்க்கு வந்து கை கொடுக்க. நண்பர் ராம்கி அருமையான கருத்து, 2 கருத்தை பட்டவர்த்தனமாக அடித்து உடைச்சார். அதுக்கு அவருக்கு பாராட்டு. ஒன்று வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் சென்ட்ரல்லேருந்து வரவங்க வந்தாங்கன்னா 50,000 ஓட்டு மைனஸ். உண்மையிலே பிஜேபிக்காரங்க, அதாவது தமிழ்நாடு மண் என்ன ஆன்டி பிஜேபி அப்படின்றது தான் இந்த கலை யதார்த்தம். அது இன்னும் மாறலையான்னு இப்போ இந்த எலெக்ஷனில் பார்க்க போகிறோம். அதில் வந்து இவங்க வந்து இந்த ஏடிஎம்கே அலையன்ஸில் பின்னாடி இருந்து வேலை பார்த்தாங்கன்னா உண்மையிலே அந்த அலையன்ஸுக்கு அவங்க செய்கிற மிகப்பெரிய நன்மை, பாசிட்டிவாக அமையும். ஆமாம், நன்மை. அது நண்பர் அழகாக சொன்னார். 2வது நீங்கள் திரும்ப கேட்டீங்க, விஜய் மாற்று சக்தியான்னு. அவருக்கு முதல்ல சொன்னது ஒன்று வேறு மாதிரி கொண்டு போனார் ஃபஸ்ட்டு ரவுண்டில். அடுத்த ரவுண்டில் அவரே ஒத்துக்கிட்டார் மாற்று சக்தி இல்லைன்றது. ஏன்னா அவர் எந்த காலத்துலையும் இல்லை, போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் தவிர அதுக்கப்புறம் எங்கேயும் போனதில்லை. காரணம், அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு 3 நாள் கழித்து உயிர் தெழுந்து வந்த இயேசு மாதிரி வந்தார். 3 நாள் கழிச்சு 72 மணி நேரம் கழிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஒரு அரசியலில் முதல் அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு மனிதராக நான் பார்க்குறேன். ஒரு தன்னால் என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் 3 நாள் கழித்து ஓடி வந்து ஒரு வீடியோ வெளியிடுற ஒரு நபர் அரசியலுக்கு லாய்க்கற்றவர். 1. 2வது, என்னைக்காவது ஒரு நாள் எல்லா மீடியாவும் கூப்பிட்டு என்கிட்ட வந்து கலந்துரையாடுங்க, என்னை பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்ல தகுதி இல்லாத ஒரு மனிதர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரவே கூடாது. நீங்கள் மீடியா மேலே 1000 குற்றச்சாட்டு வைங்க. நிறைய பேர் வராமல் வந்திருக்காங்க சார். மீடியா மேலே 1000 குற்றச்சாட்டு வைங்க. மீடியாலாம் விலை போயிருக்கு, அஜெண்டாவோட இருக்கு. மீடியா விலை போயிருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு வந்து எடுபடி வேலை பார்க்கிறது, எலக்ட்ரல் பேஜ் வந்து காசு வாங்கிட்டு எழுதுது, எல்லாம் சொல்லுங்க. ஆனால் எந்த அரசியல்வாதியாவது, எல்லா குற்றச்சாட்டு வைக்கிற எந்த அரசியல்வாதியாவது மீடியாவை பார்க்காம இருக்காங்களா? யாராவது? உடனே உதாரணம் மோடிக்கிட்ட போயிடாதீங்க, புரியுதுங்களா? ஒரு மீடியாவை பார்த்து ஒரு 4 கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற, இல்லை பதில் சொல்ல ஒரு திராணி இல்லாத தயங்குகிற ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா அதை விட ஆகப்பெரிய பாவம் எதுவுமே இல்லை. தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களிடம் கற்றுக்கொண்டு அரசியல்னா, அப்போ இந்த மீடியாவில் யார்? நான் சந்திராயிலேருந்து இதை கிரகத்துலேருந்து வந்துக்கிறோமா? நீங்கள் உங்களுக்கு யாரையாவது பார்த்து பேசுங்க. 4 மீடியா கிட்ட கேள்வி, மீடியா பார்த்து ஓடுறார் கரூரில். அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்து மீடியா வரான்னா மீடியா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தருவான். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூட்டிகிட்டு காட்டுறேன். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கேகே நகரில் இந்த மழை வெள்ளத்துக்கு வந்து டோக்கன் தராங்க, 2000 ரூபா பணம். அந்த அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மக்கள் நிற்கிறாங்க, நல்ல மழை, ஸ்டாம்பில் இறந்துடுறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கிறேன். எனக்கு ஒரு லோக்கல்லேருந்து எனக்கு ஒரு கட்சிக்காரர் அடிக்கிறானே, பெரிய தகராறு ஆகிடுச்சுன்னு. மணி 5 மணி 5:15 ஸ்டாம்பிட். நான் கூப்பிட்டு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் போலீஸ் அங்கே போனாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு பத்திரிக்கையாளராக போலீஸ் சொல்கிறோம்ல, எனக்கு சொன்னது கட்சிக்காரர் தான். அவர் எத்தனை பேர் சொன்னார்லாம் எனக்கு தெரியாது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்ன வரையும் சொல்கிறப்பா நல்ல வேலை என்னை கூப்பிட்டு எழுப்புனேன், மானம் போயிருக்குன்னு. ஸோ அரசியல் தலைவர்களுக்கு எத்தனை தகவல் நாங்கள் போய் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளரே வந்து மதிக்காமல், பத்திரிக்கையாளர் எதுவும் விரோதி மாதிரி பார்த்துக்கிட்டு, அதாவது இந்த தளம் இருக்குது, இணையதளம் இருக்கிறது, இணையதளங்கள் இருக்கின்றன, அதன் மாதிரிலாம் செய்திகளை பகிர்ந்துக்கிறார். இதுவே போதுமானது. நான் வீடியோ வெளியிடுவேன், அதையே நீங்கள் போட்டுக்கோ, நான் எக்ஸ் தளத்தில் எழுதுவேன், நீ அதையே ஃப்ளாஷ் பண்ணிக்கோ, இப்படி நினைக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, மிக மிக மட்டமான போக்கு. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை வந்து அதில் விடலாம், எல்லாம் பண்ணலாம்ல. அப்போ உங்ககிட்ட எதுவுமே ரீச் ஆக முடியாது.
செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பதற்கு முதலமைச்சர் தேவையே கிடையாது. ஆனால் அதிகாரிகள் எப்படி பரப்புனாங்க, மிக ஜெயலலிதாவுக்கு இதை விட கெட்ட பேர் எதுக்கு தேடி தந்த அதிகாரிகள். அந்த அம்மா கிட்ட கேட்கணும், வெயிட் பண்ணுங்கன்னு. ஏங்க செம்பரம்பாக்கம் திறக்கிறதுக்கு முதலமைச்சர் எங்கள் உத்தரவுணும், மேட்டூர் அணைக்கு தாங்க முதலமைச்சர் உத்தரவிட்ட வரலாறு. மற்றபடி டேம் அணை திறக்கிறதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் உத்தரவுலாம் தேவையில்லை. தேவையே கிடையாது. தேவையில்லை. அப்போ எந்த மாதிரி போக்கு அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள். அவங்க செய்த தவிர முதலமைச்சர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. நம்ம இன்னும் வரைக்கும் ஜெயலலிதா தான், ஜெயலலிதா தூங்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாரும் எழுதுறாங்க. அப்போ தவறு யார் மீது அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள் வந்தால் அதிகாரிகள் உங்களை வைத்து விளையாடுவார்கள். முதல்ல நீ யாருன்னு அரசியல் தெரிஞ்சுக்கணும். அரசியலே தெரியாத, அரசியலே புரியாத ஒரு நபர் ஒரு போராட்டத்துக்கு வந்தார், பன்னூர் பறந்து கைவிட்டார். இப்படிப்பட்ட நபரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ நாடகம் நடக்குது, எல்லாமே அரசியல் நாடகம்தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும். லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. இந்த 2 திராவிட கட்சிகளையே மாறி மாறி வருகிறது. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் பயம் வந்துடும். இப்போ தூய்மை பணி, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இந்த நேரத்தில் தூய்மை பணியாளர் அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட வந்து பஸ்ஸு சக்கரத்தில் தலையை வச்சு படுக்கிறான். அந்த அளவுக்கு மோசமான போராட்டம். அப்போ திமுக அரசாங்கத்தில் எவ்வளோ பெரிய கோட்டை, அந்த கோட்டை இடத்துல ஓட்டம் விழுந்துருக்கு பாருங்க. அறிவாலயத்துக்கிட்ட வந்து போராடுறாங்க. நாளைக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போவாங்க, பெரிய அடிதடி நடக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் இந்த அரசியல் தெரியாத திமுக நம்ம விமர்சிக்கிறோம். அப்புறம் விஜய்லாம் இந்த இடத்துக்கு வரவே முடியாதுங்க.